அண்மை செய்தி. தமிழகத்தில் புதிய குடும்ப அட்டைகள் விரைந்து வழங்கப்பட்டு வருகிறது என அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்திருக்கிறார். தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை வழங்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது என அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் புதிய குடும்ப அட்டைகள் விரைந்து வழங்கப்பட்டு வருவதாக அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை வழங்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் புதிய குடும்ப அட்டைகள் விரைந்து வழங்கப்பட்டு வருகிறது என அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்திருக்கிறார். தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை வழங்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது என அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நந்தினி, விவரங்கள். வணக்கம் வினிதா. புதிய குடும்ப அட்டைகள் விரைந்து வழங்கப்பட்டு வருவதாக உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு இதுவரை 15,94,321 புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும், தமிழ்நாடு அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான பயனாளிகள் குடும்ப அட்டையை அடிப்படையாக கொண்டு கணக்கெடுக்கப்பட்டதால் குடும்ப அட்டைகளின் எண்ணிக்கை மாறுபடாமல் பராமரிப்பதையொட்டி கடந்த ஆண்டு ஜூலை 6ஆம் தேதி முதல் புதிய குடும்ப அட்டைகள் விண்ணப்பத்திற்கு ஒப்புதல் அளிக்கும் பணியும், ஏற்கனவே அச்சிடிக்கும் நிலையில் இருந்த குடும்ப அட்டைகள் அச்சிடிக்கும் பணியும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டதாகவும் தெரிவித்திருந்தார். ஆனாலும் நிக்ஜா புயல் பாதிக்கப்பட்ட சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் 17,197 குடும்ப அட்டைகள் டிசம்பர் 2023ஆம் ஆண்டு அச்சடிக்கப்பட்டு வழங்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையில் தான் பார்த்தோம் என்றால், பாராளுமன்ற தேர்தல் நடைமுறையின் காரணமாக விண்ணப்பங்களை சரிபார்த்தல் மற்றும் ஆய்வு செய்யும் பணி மேற்கொள்ள இயலாத சூழ்நிலை நிலவியதால் தேர்தல் முடிந்த பின் கள விசாரணை மற்றும் விண்ணப்ப விவரங்கள் சரிபார்க்கும் பணி முடக்கிவிடப்பட்டிருப்பதாக குறிப்பிட்ட அவர், இதுவரை பெறப்பட்ட 2,89,591 விண்ணப்பங்களில் 1,63,458 புதிய குடும்ப அட்டை விண்ணப்பங்கள் கள விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு 92,650 விண்ணப்பங்கள் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும், ஒப்புதல் அளிக்கப்பட்ட 24,657 விண்ணப்பங்களுக்கு புதிய குடும்ப அட்டைகள் அச்சிட்டு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் புதிய குடும்ப அட்டைகள் விரைந்து வழங்கப்பட்டு வருவதாக அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி நந்தினி.